கடைக்கே வந்துட்டா பாருங்க லாலி பப்பி. கடைக்கு தேடி வந்துட்டா. வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. சேட்டை ஓவராக இருந்து என்ன பண்ணுங்க பாரு. சேட்டை ஓவர் சேட்டை வேறு எப்படி இருக்கிறா. அப்புறம் ஒரு கவர் கட்டினா கூட அத்துக்கிட்டு ஓடியாந்துடுறோம். சேட்டைக்காரியாக இருக்கிறாங்க பாரு. போகும்போதே அழுதுகிட்டே போனான். அழுதுகிட்டே போனான். ஓய் இங்கே வர வீடியோ பாரு. ஆள் நல்லா இருக்காளா? எப்படி ஆள் கிடுது நல்ல பிள்ளை, சேட்டைக்கார பிள்ளை. இழைச்சி போச்சு. ஒரு 3 நாள் தான் ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்பியூர் எடுத்துகிட்டு போனார் இல்லையா. அங்கே ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே ஒரு டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது எல்லாமே இவரு கொஞ்சம் வேலை பிஸியாக இருப்பாரு. எப்படி இருக்குது குட்டின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப சோகமாக இருக்கிறதா பாருங்க. அந்த 3 பேரே பிரிஞ்ச சோகம். 10 பேரோட இருந்தா இல்லையா, பிரிஞ்ச சோகத்திலே இருந்திருக்கா. சரி அப்புறம் இன்னொரு ஃபேமிலியில் கேட்டாங்க, குழந்தைகளாக இருக்கிற ஃபேமிலியில். சரி இப்போ மட்டும் சிங்கிளாக போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறது. அவங்க 2 பேரும் கொடைக்கானல் போகிறாங்க. இப்போ சிங்கிளாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃபேமிலியில் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பேசியாச்சு. இதே அவளுக்கு ஸ்கின்னில் கொஞ்சம் புண்ணு இருக்குது, அந்த பூச்சியெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு டாக்டரை காட்டி மருந்தெல்லாம் கூட வாங்கியாச்சு. மேலே தடவி குளிக்க வச்சா ஓகேன்ட்டாங்க. பாருங்க எப்படி இருக்கிறா பாருங்க, எப்படி இருக்கிறா பார்த்தீங்களா அழகி. சேட்டைக்காரி. போகும்போது அழுதுகிட்டே போனாலுங்க. வீடியோ எடுக்க சொன்ன பையன் இல்லை, ஃபோட்டோ மட்டும் எடுத்தான். மூஞ்சி பார்க்கணும் அவ்வளோ சோகம். ஏன் அறிவாளி அழகு பக்கம். கடைக்கு வந்தானே எப்படி வியாபாரம் பார்ப்பேன் சொல்லு. நான் எப்படி வியாபாரம் பார்ப்பேன். ஏன் தழும்பு பண்ணுறீங்க என்ன தெரியுதா தெரியலையா? தகப்புல தூக்கம் வருதா? பாவம். இதெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு. ஒரு தாய் பற்றி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. நல்லா இருக்கும். நல்ல இடத்துக்கு போய் நீ நல்லா இருக்கும். எங்கே கடற்கரை கட்டி போகிறது முடிக்க